வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. இந்த கரகம் ஆடுறது வந்துங்க எங்கள் ஏரியாவில் கூழ் ஊற்றுற திருவிழா முத்துமாரியம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமை பால் குடம் எடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து இது மாதிரி கரகம் ஊர்வலம் வந்து அந்த அம்மா வந்து இந்த மாதிரி ஆடிட்டு அதுக்கப்புறம் கூழ் ஊற்றுவாங்க. இதை பார்க்குறதுக்காகவே எங்கள் ஏரியா மக்களுங்க அந்த அந்த கரகம் வந்து இவ்வளோ அழகாக ஆடுறத பார்க்குறதுக்காகவே மக்கள் போய் நிற்பாங்க. அங்கே கூழ் வாங்க போகிறாங்களோ இல்லையோங்க, இதை பார்க்குறதுக்கு தான் அந்த மக்கள் வந்து அப்படி கூட்டமாக கூடுவாங்க. எங்கள் ஏரியாவில் உள்ள சாமியோட பேர் வந்துங்க முத்துமாரியம்மன். ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த அம்மா பார்க்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே அந்த ஜோடிப்பே அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க அந்த அம்மாவுக்கு. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த கரகம் இந்த மாதிரி ஆடுறத பார்க்குறது எப்படி இருக்குனாங்க, அந்த அம்மாவே ஊர்வலம் வந்துட்டு அப்படியே ஒரு அசைஞ்சு அசைஞ்சு அந்த அந்த அம்மா ஆடினா எப்படி இருக்கும், அந்த ஜடை ஜோடிப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த ஜடையெல்லாம் பேக் சைடு ஆடுறத பார்த்தா அந்த அம்மாவுக்கு அப்படியே அந்த அம்மா தான் வந்து ஆடுறாளோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா ஊர்கள்லேயுமே அது மாதிரி கூழ் ஊற்றுற திருவிழாக்கள் நடக்கும். கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் நடந்திருக்கும். ஆனால் உங்கள் ஏரியாவில் இருக்க சாமியோட பேர் என்ன, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம சொல்கிறதே ஒரு நம்மளோட பாக்கியம் தாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் தள்ளி விட்டு போகாதீங்க இந்த வீடியோவை. தயவு செஞ்சு உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற சாமியோட பேர் என்ன, அவங்க வந்து என்ன அவங்களோட பேர் என்ன, அவங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முத்துமாரியம்மன் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சாந்த சுரூபி தான் அந்த அம்மா. எங்கள் ஏரியாவில் நிறைய விதமான தெய்வங்கள் இருக்காங்கங்க. முத்துமாரியம்மன் இருக்காங்க, முண்டக கன்னியம்மன் இருக்காங்க, பாதாள காளி இருக்காங்க, அப்புறம் வந்து அங்காள பரமேஸ்வரி கோயிலும் இருக்குது. எத்தனை விதமான ரூபங்களில் அந்த அம்மா இருந்தால் கூட எல்லாமே ஒன்று தான். ஒரு இடங்களில் சாந்த சொரூபியாக இருப்பாங்க, ஒரு இடத்துல ரொம்ப ஆக்ரோஷ ரூபமாக இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அம்மா அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் தாங்க. எனக்குமே வந்து அம்மா அப்பா யாருமே இல்லை, எல்லாம் காலமாயிட்டாங்க. இருந்தாலும் என்னை பெத்த தாயாக நினைக்கிறது அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி தான். அங்கார ரூபி அந்த அம்மா. நம்மளை பாதுகாக்கிறதுல அவளை விட மிஞ்ச ஒரு தெய்வம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம அம்மான நீ தான் தாயே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அந்த அம்மா எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்துடுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. எவ்வளோ உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ ப்ராப்ளங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிட்டு போயிடும் அந்த அம்மா. பிரச்சனை கொடுக்குறவங்களையும் ஒரு வழி பண்ணிடுவா. என்ன பெரிய வியாதி, அம்மா பார்த்துக்கிறேன் போன்ற மாதிரி அந்த பார்வையே சொல்லும். அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவை பார்த்தோம்னா சொல்லும் போதே கண் கலங்குது. அந்த மாதிரி இருக்குது. உங்கள் ஏரியா சாமியோட பேர் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ்.